தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள அவரது சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை எழும்பூரில் உள்ள சீபா ஆதித்தனார் சிலைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தனது கட்சி நிர்வாகிகளுடன் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தல் பொறுத்தவரையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எல்லா மாவட்டங்களிலும் சந்திப்பதற்கான சிறப்பான ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. வேட்பாளர்கள் குறித்து மாவட்ட அளவிலே ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. 2-3 நாட்களிலே வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். ஆதித்தனார் சிலைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது கட்சி நிர்வாகிகளுடன் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தண்ணீர் திறந்துவிடும் உச்ச நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சட்டப்பேரவையில் கர்நாடக அரசு தீர்மானம் நிறைவேற்றி இருப்பது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று கூறினார். தமிழகத்தின் வாழ்வாதாரமாகிய காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே காலில் போட்டு மிதித்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு சொட்டு தண்ணீர் கொடுக்க முடியாது, உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற முடியாது என்று கர்நாடக சட்டமன்ற இரு அவைகளும் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது இந்திய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் விடப்பட்டிருக்கிற சவால் என்பது மட்டுமல்ல, தமிழகத்துக்கு எவ்வளவு ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கின்றன என்பதை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைவரும் ஐயா ஆதித்தனார் அவர்களுடைய பிறந்த நாளில் எண்ணி பார்த்து தமிழக உரிமைகள் நலன்களை காக்க கட்சி எல்லைகளை கடந்து ஒன்றுபட்டு எழுந்து போர்க்குரல் எழுப்ப வேண்டிய தருணம். தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் ஆதித்தனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுங்கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உள்ளாட்சி தேர்தல் வேகமாக நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். மற்ற அரசியல் கட்சிகளுக்கு போதுமான அவகாசம் தராமல், பொதுமக்களுக்கும் போதுமான கால அவகாசம் தராமல், வேட்பாளராக போட்டியிட விரும்புவர்களுக்கும் தகுந்த போதுமான அவகாசம் தராமல், அவசர கோலத்தில் மட்டுமல்ல வேண்டுமென்றே திட்டமிட்டு வெற்றி வாய்ப்புகளை தட்டி பறிக்க வேண்டும், மற்ற கட்சிகளுக்கான வாய்ப்புகளை இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு தேர்தல் ஆணையமும் தமிழக அரசும் ரெண்டும் ஒன்றுதான், ரெண்டும் இணைந்து இப்படி செயல்பட்டிருப்பதை காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் என்பது இருக்கிறதே, அது மக்கள் தேர்தலாக நடைபெற வேண்டியதற்கு பதிலாக மக்களை தூக்கி கொண்டு போய் மீண்டும் பதவிக்கு கொண்டு வரக்கூடிய தேர்தலாக நடக்கக்கூடாது. இதேபோல் பாஜக சார்பில் அக்கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் ஆதித்தனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சாமானியர்களும் பாமரர்களும் அரசியலை புரிந்து கொள்வதற்கு மாபெரும் பங்காற்றிய மரியாதைக்குரிய ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மரியாதை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம்.